கார்த்திக் டைரக்ஷனில் பிரியங்கா மோகன், ரிஷிகாந்த், திருநாவுக்கரசு, ஜென்சன் திவாகர், பார்க் ஹுய்ஜின், ஷிஹூன் பேக் நடிச்சு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க காமெடி ட்ராமா தான் மேட் இன் கொரியா. கொலப்புலூருங்கிற ரொம்பவே சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருக்க பிரியங்கா மோகனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏன் எதுக்கு பிடிக்குதுன்னே தெரியாம கொரியானா அவ்வளோ பிடிச்சி போயிடுது. கொரியாவுக்கு போகணுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீமாவே மாறுது. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் சடனா அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு டைம்ல எக்ஸ்பெக்டே பண்ணாத விதத்துல கொரியாவுக்கு போறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ற எதுவுமே நடக்காமையே போயிருமோங்கிற கன்ஃபியூஷனோடவே அவங்க ஜேர்னி அங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆகுற பிரியங்கா மோகனோட ஜேர்னிக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்ன, ஃபர்தரா அவங்க கொரியன் லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது, ஃபைனலா என்ன ஆகுதுங்கிறது தான் மேட் இன் கொரியா. இந்த படத்தோட ரன் டைம் 1 hour and 53 minutes. படம் ஆரம்பிச்சது ஓகேஷா ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் டு எண்ட் சிம்பிள் ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே. சின்ன குழந்தை தூங்கணும்னு கதை சொல்ற மாதிரி ரொம்பவே கன்வீனியன்டான ரைட்டிங்னு தான் சொல்லணும். சில காமெடிஸ் அங்கங்க டீசெண்டா ஒர்க் ஆச்சு. சேம் வே எமோஷன்ஸும் சில இடங்கள்ல நல்லா கனெக்ட் ஆச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிறைய கிரிஞ்ச் காமெடிஸும் நேச்சுரலா ஸ்டோரியோட ஜெல் ஆகாம திணிச்ச எமோஷனல் சீன்ஸுமே இருக்கு. நிறைய இடங்கள்ல லாகியாவும் ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்டட் தான். ரன் டைம் ஷார்ட்னாலும் நிறைய இடங்கள்ல லென்த்தியா ஃபீல் ஆகுது. பிரியங்கா மோகன் சில கிரிஞ்ச் பிளேசஸ் தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா எமோஷனல் சீன்ஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்றாங்க. ரிஷிகாந்த் சில சீன்ஸே வந்தாலும் கொடுத்த வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. திருநாவுக்கரசு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மினாலும் எமோஷ்னலாக கிடைச்ச ஸ்கோப்பை பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜென்சன் திவாகருக்கு கிடைக்கிற கேப்பில் ஒரு ஷார்ட் வச்சுக்கலான்னு வேற ஏதோ ஷூட்டில் இருக்கும்போது கூப்பிட்டு பண்ணுற மாதிரி ஒரு லிமிட்டடான ரோல் தான். ஸ்கோப் பெருசாக இல்லை, ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டு. பார்க் ஹுய்ஜின், ஷிஹூன் பேக் அண்ட் அதர் கொரியன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஸ்கோப் நல்லாவே இருக்கு. எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தா சினிமாட்டோகிராஃபி சிம்பிளாக டீசெண்டாகவே இருந்துச்சு. சாங்ஸ் டீசெண்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட ஃபீல் குட் ஃபேக்டருக்கு ஆப்டாக நல்லாவே இருந்துச்சு. எடிட்டிங் பேட்டர்ன் ஓகே. ஓவராலாக பார்த்தா சிம்பிளான ஸ்டோரி லைன், அதை விட ரொம்பவே சிம்பிளான குழந்தை கூட ஃபர்ஸ்ட் சீன்லேயே கிளைமேக்ஸ் சொல்கிற அளவுக்கு ப்ரெடிக்டபிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்க்ரீன் பிளே. பெருசாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டார்ட் டு எண்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. சில காமெடிஸ், சில சின்ன சின்ன ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் இந்த படத்தை ஒரு அபோவ் ஆவரேஜான ப்ராடக்டாக மாற்றிருக்கு. நிறைய இடங்களில் ஆர்டிஃபிஷியலாக திணிக்காம இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜிங் ஆஃப் சீன்ஸில் நேச்சுரல் டச் கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்ல படமாகவே வந்திருக்கும் மேட் இன் கொரியா. டைம் பாஸ்க்கு ஒரு ஃபீல் குட் காமெடி என்டர்டெய்னர். சுமாராக இருந்தாலும் பார்ப்பேங்கிற மைண்ட் செட்டில் இருக்க ஆடியன்ஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.